Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. நீட் எக்ஸாமினேஷனுக்காக குழந்தைகள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கான்ஃபிடண்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஹெல்த் கண்டிஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. நிறைய வெயில் சுட்டரிக்கிற காலம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய லிக்விட் ஃபுட் நிறைய எடுத்துக்கோங்க. உடல்நிலை சரியாக இருந்தால் தான் நம்ம எக்ஸாமினேஷன் நல்ல முறையாக எழுத முடியுங்க. இதில் ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க, ரீரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க, நிறைய காம்படிஷன் இருக்குது. இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே நீட் மார்க் பேஸ் பண்ணி 2017 இம்ப்ளிமெண்ட் ஆச்சுங்க. இப்போ ஒவ்வொரு வருஷம் நீட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது, கட் ஆஃப் மாறுது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் குவாலிஃபைட் நீட்ல எத்தனை பேர் குவாலிஃபை ஆகுறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆகுறாங்க, லாஸ்ட் 4 years ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ்ல கம்ப்ளீட் கைடன்ஸ், 1-to-1 கைடன்ஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல வந்து உங்க அட்மிஷன் முடிய வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க எங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது நீட் குவாலிஃபைட் பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு, அது 2025, 24, 23, 22. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா 1,21,617 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்பியர் அப்படிங்கிறது 99,000 தான். நிறைய பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. குவாலிஃபைட் 57,215, 57% குவாலிஃபை ஆயிருக்காங்க. அது 2022. 2023 நிறைய அப்பியரன்ஸ், அது ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகுது. 1,47,000 அப்பியர், 1,44,000 எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த வருஷம் ஆப்ஷன் குறைவாக தான் இருக்கு. பட் 2022 நிறைய ஆப்ஷன் இருந்ததுங்க. அப்போ 78,000 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் குவாலிஃபை ஆயிருக்காங்க? 54.45. அப்பியர் ஆனதுல 54% குவாலிஃபை ஆயிருக்காங்க. 2024 பாருங்க, எகைன் 1,58,000. 2022 அதிகபட்சமா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. 1,58,449 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. 1,52,919 பேர் ஒரு 5,000 6,000 ஆப்ஷன் ஆயிருக்காங்க. 89,000 லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் 2024 81,198 பேர் குவாலிஃபை ஆனாங்க. இந்த நீட்ல குவாலிஃபை ஆனா மட்டும் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்குமா? அப்படிலாம் கிடையாதுங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்து இருக்குதுங்க. அது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நமக்கு இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள் ரிசர்வேஷன்லாம் இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி மாறும். அப்போ நீட் குவாலிஃபை ஆனா மட்டும் நமக்கு எம்பிபிஎஸ் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற தவறான கணக்கு போடக்கூடாது. அப்போ 58.3% குவாலிஃபை ஆயிருக்காங்க. அடுத்தது 2025 அதனுடைய இது இம்பாக்ட் அப்படியே குறையுது. 1,40,158 பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனே குறையுது. அப்பியரன் 1,35,715 பேருங்க. ஒரு 5,000 பேர் பக்கம் ஆப்சென்ட் ஆகுறாங்க. ஒரு 5,000 பேர் பக்கம் அரௌண்ட் 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆகுறாங்க. 5,000 ஸ்டூடெண்ட்ஸ், 6,000 ஸ்டூடெண்ட்ஸ், 4,000 இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ குவாலிஃபைட் அப்படிங்கிறது 76,000. இங்க பாருங்க, 76,000, 89,000. அப்போ அப்படியே காம்படிஷன் குறையுது. பட் கட் ஆஃப் மாறுது. அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இடங்களை பொறுத்து மாறுபடுங்க. அப்போ 56%. ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா நமக்கு 57, 54, 58, 56 அப்பியர் ஆகிறதுல தமிழ்நாட்டில் 55% அரௌண்ட் 55 60%, 56, 58, 54, 57 ஒரு 55% மாணவ மாணவிகள் தான் நீட்ல குவாலிஃபை ஆகிறாங்க. மீதி எல்லாம் குவாலிஃபை ஆகாத காரணம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களா இருக்கலாம், அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாம கூட இருந்திருக்கலாம், ஏன்னா வேற படிப்புக்காக போகலாம், ஜஸ்ட் ஒரு அப்பியர் ஆகி பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு எழுதியிருக்கலாம். இப்போ எந்த வித இதாக இருந்தாலுமே நீங்க கான்ஃபிடண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாமினேஷனை நல்ல முறையில் எழுதுங்க. கண்டிப்பா நீங்களும் குவாலிஃபை ஆக முடியும். பட் நீட் எக்ஸாமினேஷனை குவாலிஃபை ஆகிறத வச்சு மட்டும் நமக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைக்குமானா அது ஊர்ஜிதமா சொல்ல முடியாதுங்க. அது நிறைய கேட்டகரி இருக்கு. அது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா. அந்த என்ஆர்ஐ லேப்ஸ் எடுத்துட்டாங்க, அப்போ அது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கன்வெர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்பிபிஎஸ் அட்மிஷன் போடணும் அப்படின்னா கண்டிப்பா கவுன்சிலிங் ப்ராசஸ்ல தான் போட முடியும். டைரக்டா எந்த ஒரு கல்லூரியிலும் போய் போட முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பதிவு பண்றோம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.